9th standard chapter 5 coordinate geometry exercise 5.5ல 6th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC is a triangle whose vertices are அப்படினு சொல்லிட்டு ABCன்ற மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ABCன்றது ஒரு triangle, நீங்க எங்க வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம் ABCயை. சோ ABCன்ற triangle உடைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. If G is a centroid and G is a centroid னா அந்த சென்ட்ராய்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறாங்க, அதை ஜின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஒருவேளை BDCG இஸ் அ parallelogram, B ட்ரையாங்கிள் உடையது, Dன்றது நம்மளாக வரையக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன், C ஆல்ரெடி ட்ரையாங்கிள் இருக்கிறது, Gன்றது சென்ட்ராய்டு. இப்போ ஒரு வேளை இது parallelogram இருக்குன்னா என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் சென்ட்ராய்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி. இப்போ இது என்னன்னு தெரியாது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஏபிசின்றது ஒரு முக்கோணம், நடுக்கோட்டு சந்தியை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த BDCGன்றது ஒரு இணைகரத்தை அமைக்கும் எனில் டியோடைய புள்ளி என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஜின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் G is equal to வச்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணு பாயிண்ட்டையும் அப்படியே எக்ஸ் தனியாக ஒய் தனியான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணும். ஸோ x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. இப்போது இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாயிண்ட்டு 3 -2 + 5. ஸோ சிம்பிளை மாற்றாமல் அப்படியே எடுத்துக்கோங்க. 3 -2 + 5. ஏன் சிம்பிளை மாற்ற வேணாம், ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன சிம்பிள் வருதோ அதை அப்படியே எடுத்துக்கணும், /3. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் பாயிண்ட்டு. ஸோ 4 -1 + 3. ஸோ அப்போ 4 -1 + 3 /3. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணி போட்டால் போதும். 5 + 3 8, 8ல் 2 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6, 6 3ஆல் டிவைட் பண்ணால் 2. அதே மாதிரி 4 + 3 7, 7ல் 1 போச்சுன்னா 6, 6 திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே எடுத்து போட்டுடலாம். இல்லை 4ல் 1 போச்சுன்னா 3, 3 + 3 6, நான் 6 /3 அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டாலும் ஓகே தான். ஸோ அப்போது சென்ட்ராய்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ சென்ட்ராய்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2, 2. இப்போது Dன்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா parallelogram அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ என்ன லைன் எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அ parallelogram. ஓகேங்களா? ஸோ parallelogramோடைய ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, diagonals bisect each other. ஓகேங்களா? ஸோ diagonals bisect each other. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இணைகரம் எனில் அதோடைய மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று சமக்கூறிடும். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னா எது எது டயகனல், டிஜின்றது ஒரு டயகனல்னா பிசின்றது ஒரு டயகனல். அதாவது பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னா கரெக்டாக 2 பாதியாக பிரிக்கும். அதில் மிட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நடுப்புள்ளிகள் சமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது மிட் பாயிண்ட்டுன்ற ஒரு கான்செப்ட், பைசெக்ஷன்னாலே உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது மிட் பாயிண்ட், எம்பினா மிட் பாயிண்ட்னு அர்த்தம். மிட் பாயிண்ட் ஆஃப் எது வேணாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். டிஜி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. டிஜின்றதுடைய மிட் பாயிண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசியோடைய மிட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே சும்மா ரஃபாக எழுதிக்கலாமா, டின்றது எக்ஸு ஒய்யு, ஜின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது 2, 2. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, x1 + x2/2 y1 + y2/2. ஸோ நான் டைரெக்டாக எடுத்து போட போகிறேன், விச் மீன்ஸ் ஃபார்முலா இல்லாமல் இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் சொல்லுங்கள், இதை x1ன்னு வச்சுக்கோங்க, இதை x2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது x + 2 கரெக்டுங்களா? ஸோ அப்போ x + 2/2 அப்படியே இதை சேர்த்துக்கோங்க, y + 2/2. முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ பிசி. ஸோ என்ன பண்ண போகிறோம், பி பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -2, -1. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி பாயிண்ட்டு, தட் இஸ் 5, 3. இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். x1 + x2 அப்படின்னா என்ன வரும், -2 + 5/2. இந்த 2ன்றது ஃபார்முலாவில் இருக்கிறது, அது மாறாது. ஓகேங்களா? மேலே மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூஸ் மாறும். y1 + y2 அப்படின்னா -1 + 3/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இதை சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போது பாயிண்ட்டுன்றதுனால கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் போட மறக்காதீங்க. ஸோ இதை சால்வ் பண்ண போகிறோம். -5ல் 2 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. பெரிய நம்பர் ப்ளஸ்ன்றதுனால 3/2.
கமா 3ல 1 போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/2 இல்லை நீங்கள் 1ன்னு கூட போட்டுக்கலாம் கேன்சல் பண்ணி. இப்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவல், செகண்ட் இதுக்கு செகண்ட் ஈக்குவல், ஏன்னா எங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால முதல்ல வரது எக்ஸோடைய வேல்யூ, ரெண்டாவது வரது ஒய்யோடைய வேல்யூ. ஸோ அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2/2 இஸ் ஈக்குவல் டு 3/2. இது ஒரு ஸ்லாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 2/2 இஸ் ஈக்குவல் டு 2/2ன்னா நம்ம கேன்சல் பண்ணி 1ன்னு போட்டுடலாம், அல்லது 2/2ன்னு வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் இந்த 2வையும் கேன்சல் பண்ணி 1ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். முதல்ல எக்ஸை முடிச்சிடலாம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே நம்பர் ஒரே சிம்பிள் அப்படின்னா தாராளமாக கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹையர் கிளாஸஸ்லாம் டைரெக்டாக பண்ணுவோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே நம்பர் ஒரே சிம்பிள் ஒரே இடம், அதாவது கீழேன்னா கீழே மேலேன்னா மேலே. ஸோ இதுவும் 2 கீழே இருக்குது, இதுவும் 2 கீழே இருக்குது, தனியாக இருக்குது. அதனால் தாராளமாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போது எக்ஸு வேணும்னா ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 3 +2 அடுத்த பக்கம் போச்சுன்னா -2. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ல் 2 போச்சுன்னா 1. எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இங்கே எதுவும் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் 1 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஏற்கனவே இங்கே 2 இருக்குது, இந்த +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2. ஸோ அப்போ ஒய்யோடைய வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ இது யாரோட பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டிய டியோடைய பாயிண்ட். அப்போது எக்ஸ் வேல்யூவை ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க, ஒய் வேல்யூவை ரெண்டாவதாக எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ராய்டு நடுக்கோட்டு சந்தி அப்படின்றதுனால அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்புறம் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஹிண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம் அப்படின்றதுனால அதோடைய டயகனல்ஸ் அப்படின்னும் போது மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா, அதாவது இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா டிஜின்றது ஒன்றாகவும் பிசின்றது இன்னொன்றாகவும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நேர ஈக்குவல் டுவாக போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணி போட்டோம்னா நமக்கு தேவையான டீன்ற பாயிண்டோடைய வேல்யூ கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.